dear students and teachers. ஸோ இந்த 2 மார்க்ஸில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்சைடு கொஸ்டின்ஸும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் புக் பேஜ் நம்பரோட சொல்லியிருக்கேன். ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். டீச்சர் டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கூகுளில் போயிட்டு திறன் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டால் திறன் சார்ந்த தகவல்கள் வந்துடும். அண்ட் தென் இப்போ டிஎன் டெட்டுக்கும் போட்டுட்ருக்கோம். டிஎன் டெட் மெட்டீரியல் கனி மேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. நோட்ஸ் ஆஃப் லெசன் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலும் செட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு நான் லெசன் வைஸ் 2 மார்க்ஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது ஃபுல் அண்ட் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன். செகண்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் புக் இன்சைடும் 2 மார்க்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, தேர்ட் லெசன் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து புக் இன்சைடு இருக்குது 5 மார்க்குக்கு. 5 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 56 சுவாமி விவேகானந்தா அந்த கொஸ்டின்ஸு. ஸோ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லெசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜாகிரபி மூவ் ஆயிடலாம். ஜாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் லெசனில் 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் 2 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன். ஸோ இன்சைடு கொஸ்டின்ஸும் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜாகிரபிக்கில் இன்சைடு கொஸ்டின்ஸ் நிறையாவே சொல்லியிருக்கேன். இந்த டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயுமே 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் தான். லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5th ரோமன். இந்த கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சிவிக்ஸ் மூவ் பண்ணிடலாம். சிவிக்ஸில் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபஸ்ட் லெசன். ஏன்னா செகண்ட் லெசன் இல்லையா? செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் மூவ் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதுலேயும் இன்சைடு கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் 2 மார்க்ஸுக்கான இன்சைடு கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக போகும் 2 மார்க்ஸு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு 5 மார்க் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் லெசன் மூவ் பண்ணிடலாம். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், இதில் இன்சைடு கொஸ்டின்ஸ் இருக்குது 5 மார்க்கில். ஸோ உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். இன்சைடு கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 305 அதில் ரிஃபார்ம்ஸ், made to adapt globalization. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 307ல் principles of Fair Trade Organization. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 309. 309ல் challenges of
குளோபலைசேஷன். ஓகேங்களா, டன். செட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். இப்போ நம்ம 2 மார்க்ஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். செகண்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஸோ புக் இன்சைடு 2 மார்க்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 மான்ரோ டாக்ட்ரைன். ஸோ சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இது சொல்கிறத ரெஃபர் பண்ணிக்கிட்டு ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே டன். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் மூவ் ஆயிடலாம். தேர்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் மூவ் ஆயிடலாம். ஃபோர்த் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்ஸு, செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். புக் இன்சைடு வந்து 2 மார்க்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அலிகார்க் மொமெண்ட் பேஜ் நம்பர் 58 இருக்குது. இதுக்குள்ள ஹிஸ்ட்ரிக்கானது முடிஞ்சிருச்சு. இப்போ ஜியாகிரபி மூவ் ஆயிடலாம். இதில் 2 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஓகே டன். ஸோ ஜியாகிரபிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் லெசன். உங்களுக்கு செகண்ட் லெசனில் தான் இன்சைடு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. புக் இன்சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் லெசனில் 151 டூ யூ நோவில் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டு லெசன். தேர்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஒன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இதில் புக் இன்சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 157 பேஜ் நம்பரில் மெத்தட் ஆஃப் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். 164 ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியா ஆன்சர் கியூன்னு எடுத்திருக்கிறேன். ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியானா வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம் அண்டு மேகாலயா. இது வந்து 5 மார்க்குக்கானது. ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் லெசன் மூவ் பண்ணிடலாம். ஃபோர்த் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், செவன்த் ஒன். இதில் புக் இன்சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரினியூவபிள் அண்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இது இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு ஜியாகிரபியில் லாஸ்ட் லெசன் வந்துகிட்டு இருக்கிறோம். ஜியாகிரபியில் 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னா 1, 2, 3, 5, 6 7 அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. புக் இன்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ரேஷியோ 188, 189 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ், அப்புறம் 190 இந்த ஹார்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம சிவிக்ஸ் மூவ் ஆயிடலாம். சிவிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சிவிக்ஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் லெசன். செகண்ட் லெசன்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 3, 4 இது இம்பார்ட்டன்ட்டு. இப்போ உங்களுக்கு செகண்ட் லெசனில் புக் இன்சைடு 2 மார்க்கு நான் சொல்லிடுறேன். செகண்ட் லெசன் இல்லையா, பேஜ் நம்பர் 251 அந்த கேஸ்டிங் ஓட் அந்த பார்ட்டில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது செகண்ட் லெசன்.
நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் மூவ் ஆயிடலாம். தேர்டு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. இது வந்து 2 மார்க்ஸில் புக் இன்சைடு. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் மூவ் ஆயிடலாம். எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், ஃபிஃப்த்து ஒன், சிக்ஸ்த்து ஒன். எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் இன்சைடு கொஸ்டின்ஸ்ன்னு இல்லை. ஸோ செகண்ட் லெசனில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் லெசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்கில் 1, 3, 4 ஓகேங்களா. ஸோ இதில் இன்சைடு கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸுக்கு பார்த்துடலாம். ஸோ இது வந்து 5 மார்க்குக்கான இன்சைடு. 306ல் ரீசன் ஃபார் the growth of MNC இந்த கொஸ்டின். ஸோ ஆன்சர்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் territory, marketing, superiority, financial superiority, marketing superiority, அது மாதிரி ஃபினான்சியல் superiority, அப்புறம் டெக்னிக்கல் எழுதிக்குவீங்கல்ல டெக்னிக்கல் superiority, அப்புறம் ப்ராடக்ட் இனோவேஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி, அப்புறம் மார்க்கெட்டிங் superiority, ஃபினான்சியல் superiority, டெக்னிக்கல் superiority, ப்ராடக்ட் இனோவேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினில் இன்சைடு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் எழுதிடுறேன். ஸோ செகண்ட் லெசனில் 307ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, அப்புறம் அதே 307ல் பிரின்சிபல் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸும் இருக்குது. 309ல் ஸோ சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு செகண்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டேன். இப்போ நம்ம தேர்ட் லெசன் மூவ் ஆயிடலாம். லாஸ்ட் லெசன். ஓகேங்களா. தேர்ட் லெசன்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் இன்சைடு கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்டு, ஃபோர்த் எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. இப்போ ஓரளவுக்கு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். மேப் பொறுத்தவரை இந்த குவார்டர்லி கொஸ்டின்ஸில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் 2 செட் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற மேப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. போதுமானது. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன். நான் ஒரு இது எழுதிடுறேன். இன்னொரு இது நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. வெஸ்ட் கோஸ்டல் பிளைனு, இன்னொன்று ஈஸ்ட் கோஸ்டல் பிளைனு. இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட்னு எடுத்துக்கிட்டா ரினியூவபிள் அண்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள் அண்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து வெதர் அண்டு கிளைமேட்டு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோடுவே அண்டு ரயில்வே. நெக்ஸ்ட் வந்து ராபி
அண்டு கேரிஃப் கிராப் அந்த கொஸ்டின் ராபி அண்டு கேரிஃப் கிராப். நெக்ஸ்ட் 6th இருக்குன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் ஈஸ்டர்ன் கேட்ஸ். ஓகேங்களா, வெஸ்டர்ன் கேட்ஸு ஈஸ்டர்ன் கேட்ஸு. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்புறம் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இந்த கொஸ்டின் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்புறம் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து வாட்டர்வே அண்டு ஏர்வே அந்த டிஃப்ரென்ஸ் மீட்டிங். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்னல் ட்ரேடு அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அடுத்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரி அண்டு ஜூட் இண்டஸ்ட்ரி சுகர் இண்டஸ்ட்ரி. நார்த் ஈஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் இதை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. கிவ் த ரீசன் பொறுத்தவரை அது உங்களுக்கு நான் எழுதிடுவேன். கிவ் த ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் agricultural is the backbone of India. இந்த கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் ஆஃப் நேரோ. தேர்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்டன் அண்டு மவுண்டன் ஆர் cooler than the plain. ஃபோர்த் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆர் நெசசரி. ஃபிஃப்த் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா west flowing rivers. Next 6th question North Indian rivers are perennial. ஓகேங்களா, ஓகே டன். நெக்ஸ்ட் டைம்லைன். டைம்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டைம்லைன்லாம் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அதுவும் நான் சொல்லிடுறேன். 1910 to 1930, 1920 to 1940. ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொன்ன இந்த இன்சைடு கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குலாம் தெரியுமா? ஸோ அது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இன்சைடு கொஸ்டின்ஸாக ரெஃபர் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.